ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 2ஆம் பத்து 9ஆம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இப்ப என்ன காட்சின்னா, கடந்த 2ஆம் பத்து 8ஆம் திருமொழியில பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனுக்கு திரு அந்திக்காப்பு சாத்தி விட்டாள். அந்திக்காப்பு திருவந்திக்காப்புன்னா குழந்தைக்கு மாலை வேளையில திருஷ்டி சுத்தி போட்டு சாப்பாடு ஊட்டி குழந்தையை தூங்க வைப்பது. அந்த வகையில் பெரியாழ்வார் யசோதை அப்படியே பார்த்துன்னு வாங்க, 2ஆம் பத்துல 4ஆம் திருமொழியிலேருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணனை நீராட்டி, அதுக்கப்புறம் அவன் தலையை வாரி விட்டு கோல் கொண்டு வான்னு காகத்தை கூப்பிட்டு பூச்சூட்டி விட்டு திருவந்திக்காப்பு சேர்த்து இப்ப கிருஷ்ணனை பள்ளி கொள்ள செய்து விட்டாள் பெரியாழ்வார் யசோதை. கிருஷ்ணனும் நிம்மதியாக உறங்குகிறான். அதை பார்த்த சந்தோஷம். பெரியாழ்வார் யசோதையும் தூங்கிட்டா. அடுத்த நாள் காலை பொழுது விடுகிறது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். கனவீரோள் அகன்றது காலையும் பொழுதாய். பெரியாழ்வார் யசோதை முழிச்சுக்கிறா. அப்பா, நேத்து ராத்திரி நம்ம குழந்தை கிருஷ்ணன் நன்னா தூங்கியிருப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து முழிச்சுன்னு பார்த்தா கிருஷ்ணனை காணும். எங்கடா போனான் கிருஷ்ணான்னு தெரியல. இப்ப 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி தொடங்குகிறது. பெரியாழ்வார் யசோதை தேடுறாளாம். கிருஷ்ணா 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 வீடு நடுக்க தேடின்னு இருக்கா. அதுக்குள்ள வாசல்ல இருந்து ஒரு குரல் கேட்டுதான். யசோதா யசோதா யசோதான்னு ஒரு குரல். யாரா அது? காலங்காத்தால நம்மள வந்து கூப்பிடுறாளே. பெரியாழ்வார் யசோதை வெளியில வந்தா. பார்த்தா வாசல்ல ஒரு சில கோபிகைகள், ஆய்ச்சிகள், ஆயர்குல பெண்கள் நின்று இருக்கா. யசோதைய அவாதான் கூப்பிட்டு இருக்கா. நம்ம பெரியாழ்வார் யசோதை கேட்டாலாம், சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னா. அவ சொன்னாலாம், உன் மகனை அடக்கி வை. விடியற் காலையில எங்க வீட்டுக்குள்ள பூந்து வெண்ணைய திருடி வெண்ணப்பானைய தூக்கி கல்லுல போட்டு உடைச்சு இல்லாத லீலையெல்லாம் பண்ணியிருக்கான். இன்னூத்தி சொல்றா, எங்க வீட்டுல வந்து பழங்கள் பலகாரங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான். இன்னூத்தி சொன்னா, என் வீட்டுல பொண்ணு கையில அணிஞ்சிட்டு இருந்த தங்க வளையல கட்டின்னு போயிட்டான். இன்னூத்தி சொல்றா, தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தைய கிள்ளிட்டு போயிட்டான். இப்பதான் பெரியாழ்வார் யசோதைக்கு புரிஞ்சுது. ஓஹோ, நம்மால் விஷமம் பண்ண ஓடிட்டானா. இவனை வீட்டுக்குள்ள எங்க போனான்னு தேடின்னு இருக்கேன். இவன் யசோதை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி விடியற் காலையிலேயே எழுந்து எல்லா வீட்லயும் விஷமம் பண்றதுக்காக போயிருக்கான். இப்பதான் புரிஞ்சுதான் பெரியாழ்வார் யசோதைக்கு. இப்ப முதல் பெண் பெரியாழ்வார் யசோதையிடம் புகார் சொல்கிறாள். யசோதை சொன்னாலாம், நானும் கிருஷ்ணனைத்தான் தேடின்னு இருக்கேன். அவ சொன்னாலாம், உன் வீட்டுல தேடினா எப்படி கிடைப்பான், எங்க வீட்டுல தேடினாதான் கிடைப்பான் சொல்கிறாள். அதுதான் முதல் பாசுரம். இந்த திருமொழியையே, இந்த பதிகத்தை பெரியாழ்வார் எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், ஒரு பாட்டு, அதாவது ஒற்றைப்படை ஆட் நம்பர்ல இருக்கிற பாட்டு, ஒரு கோபிகை கிருஷ்ணனை பத்தி புகார் சொல்லுவா. 2வது பாட்டு அந்த ஈவன் நம்பர்ல வருது பாருங்க, அது யசோதை உடனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த வீட்டுக்கு போய் கிருஷ்ணனை கூப்பிட்டு இங்க வாடா விஷமம் பண்ணாத அப்படின்னு பிடிச்சு அழிச்சுன்னு வருவா. அடுத்த பாட்டு இன்னொரு கோபிகைக்குள்ள வந்துருவோம், அதோ பாரு என் வீட்டுக்குள்ள பூந்துட்டான் கிருஷ்ணன்னு. அதுக்கு அடுத்த பாட்டு யசோதை கிருஷ்ணனை பிடிச்சு வேண்டாம் இங்க வாடான்னு அழிச்சுன்னு வருவா. அப்போ ஒற்றைப்படை பாடல்கள் எல்லாம் ஒரு கோபிகை புகார் சொல்வதாக அமைந்திருக்கும். இரட்டைப்படை பாடல்கள் எல்லாம் அதை கேட்டு பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை அழைத்து வருவது போல் அமைந்திருக்கும். தயாராயிட்டாளா? நாமெல்லாம் இப்ப எங்க இருக்கோம்? மானசீகமாக ஆயர்பாடியில் இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி. இப்ப நம்ம குட்டி கண்ணன் எங்கன்னு தேடின்னு இருக்கா. பார்த்தா கோபிகைகள் வந்து புகார் சொல்றா, உன் பிள்ளைய அடக்கி வை, என் வீட்டுல வந்து விஷமம் பண்றான்னு. முதல் கோபிகை என்ன புகார் சொன்னா, அதுதான் முதல் பாசுரம். வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடை இட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககிலோம் உன்மகனை காவாய். புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரை புரையால் இவை செய்யவல்ல. அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடை இட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்விதன்னை காக்ககிலோம் உன் மகனை காவாய். புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரைபுரையால் இவை செய்யவல்ல. அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். இப்போ முதல் பெண் யசோதைட்ட சொல்றாளாம், மா உன் பிள்ளைய வீட்டுக்குள்ளேயா தேடுற? அது என் வீட்டுக்குள்ள இருக்கு. அங்க போய் என்னென்ன அட்டூழியம் பண்றதுன்னு தெரியுமா உனக்கு? வெண்ணெய் விழுங்கி, வீட்டுக்கு முதல்ல விடிகாத்தாலேயே உள்ள பூந்துட்டான். பொழுது கூட விடியல, இவன் உள்ள வந்துட்டான். சூரிய கிரணம் வீட்டுக்குள்ள வந்ததோ இல்லையோ,
கிருஷ்ணனுடைய கால் வீட்டுக்குள்ள பதிச்சுட்டான். உள்ள வந்தவன் என்ன பண்ணான்னா, வெண்ணெய், எந்த பாத்திரத்துல வெண்ணெய் இருக்குன்னு பார்த்தான். சரியா அந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுத்தான். வெண்ணெய், அந்த வெண்ணெயை எடுத்தான். விழுங்கினா என்ன அர்த்தம்னா மொத்தமா முழுங்கிட்டானா. அதாவது மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், மிச்சமே இல்லாமல் நிசேஷமாக மொத்தமா வெண்ணெயை விழுங்கிட்டான். வெண்ணெய் விழுங்கி வெண்ணெய மொத்தமா விழுங்கினான். விழுங்கிட்டு என்ன பண்ணான்னா, வெறும் கலத்தை, கலம்னா பாத்திரம், வெறும் கலம்னா வெறும் பாத்திரம், அந்த வெறும் பாத்திரத்தை எடுத்து வெற்பிடை இட்டு, வெறுப்புன்னா கல்லுன்னு அர்த்தம். அங்க ஒரு அம்மிக்கல்லோ ஒரு கல் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. வெற்பிடை, அந்த கல்லிலே இட்டு தூக்கி அந்த பாத்திரத்தை வீசி உடைச்சானா. இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கான். வெண்ணெய் விழுங்கிய வீட்டுக்குள்ள வந்து வெண்ணெய மொத்தமா விழுங்கி சாப்பிட்டான். வெறுங்கலத்தை வெற்பிடை இட்டு வெறும் பாத்திரத்தை தூக்கி கல்லுல போட்டு உடைச்சான். பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், ஒரு நிமிஷம், என் குழந்தை வெண்ணெய் திருடும், அது எனக்கே தெரியும். பாத்திரத்தை எதுக்குப்பா கல்லுல போட்டு உடைக்க போறான்? அதெல்லாம் என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான். என் பிள்ளை வெண்ணையை மட்டும் திருடி இருப்பான். பின்னாடி வேற எவனாவது திருடன் வந்திருப்பான். அவன் வெண்ணெய் கிடைக்குமான்னு பார்த்திருப்பான். வெண்ணெய் இல்ல வெறும் பாத்திரம். அந்த கோபத்துல அவன் பாத்திரத்தை உடைச்சிட்டு போயிருப்பான். என் பிள்ளையா இருக்காதுன்னு நான் பெரியாழ்வார் யசோதை. அந்த பெண் சொன்னா, அதோ பாரு, ரெண்டு கண்ணாலையும் நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு, வெண்ணைய விழுங்கினதும் ஓன் பிள்ளை கிருஷ்ணன் தான். வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டதும் வெறும் பாத்திரத்தை தூக்கி கல்லுல போட்டு உடைச்சதும் உன் பிள்ளை கிருஷ்ணன் தான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, வெண்ணெய்னா அவன் பிடிக்கும்னு சாப்பிடுறான், வெறும் பாத்திரத்தை எதுக்கு அவன் கல்லுல போட்டு உடைக்க போறான் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பெண் பதில் சொல்றாளாம், அதன் ஓசை கேட்கும். அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதன் ஓசை, அந்த பாத்திரத்தை தூக்கி கல்லுல போடுறான் பாருங்க, அப்ப அந்த மண்பானை உடையும் இல்லையா, அதன் ஓசை, அந்த உடையக்கூடிய சத்தம் இருக்கே, அத சங்கீதத்தை ரசிப்பது போல கேட்கும். கிருஷ்ணன் அப்படி நின்று, ஆஹா, இந்த பானை உடையும் போது வர சத்தம் இருக்கே, என்ன அழகான சத்தம், எத்தனை இசை கேட்டாலும் எத்தனை யாழ் வாசித்தாலும் இது போன்ற இனிமையான சத்தம் உண்டான்னு என் வீட்டு பாத்திரத்தெல்லாம் உடைச்சுண்டு அந்த சத்தத்தை சங்கீதம் போல கேட்டுன்னு இருக்கான். நீ என்னடானா ஓம்பிள்ளை இல்லைன்னா சொல்ற, அவன் தான் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்கும். வெண்ணையை திருடினதும் அவன் தான், வெறும் பாத்திரத்தை உடைச்சதும் அவன் தான், உடையும் சத்தத்தை சங்கீதம் போல கேட்டு ரசிச்சவனும் அவன் தான். உடனே யசோதை சொன்ன, அம்மா ஒரு நிமிஷம், நீ பாட்டுக்கு அடுக்கிண்டே போற, என் கிருஷ்ணன் அப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். இன்னொன்னு, நீயும் கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் பத்திரமா தான் பாத்துக்கணும். கொஞ்சம் வாசக்கதவு கொல்லக்கதவெல்லாம் பூட்டி வச்சுக்கணும். திருடன் யாராவது உள்ள வருவான். இதெல்லாம் எவ்வளவோ விஷயம் இருக்கு இல்லையா? நாம கவனக்குறைவா இருந்துட்டு வெண்ணைய காணும் பாத்திரம் உடஞ்சுடுத்துனா இன்னொருத்தர வந்து குறை சொல்றது நியாயமா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், பாருமா, வீட்டை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். வாசக்கதவை பூட்டணும், கொல்லக்கதவை பூட்டணும், ஜன்னக்கதவை சாத்தணும், எல்லாம் தெரியும். ஆனா கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்குகிலோம். உன் பிள்ளை கண்ணபிரான்னு ஒருத்தன் இருக்கானே, கிருஷ்ணன், கண்ணன் என்கிறான், கண் போன்றவன், பிரான் பேருதவி செய்பவன் பெயர் பெற்றவன். அந்த கண்ணபிரான் கற்ற கல்வி, கற்ற கல்வின்னா என்ன அர்த்தம்? அவன் படிச்ச படிப்பு என்ன படிச்சிருக்கான்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு பாருங்க, அவன் கற்ற கல்வி என்னன்னா தஸ்கர வித்யின்னார். தஸ்கர வித்யை அப்படின்னா என்ன? அதான் திருட்டு வித்யை. எப்படி போய் எங்க எப்படி திருடணும், தான் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி திருடணும், அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருக்கான் கிருஷ்ணன். கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை, இவன் படிச்ச படிப்புக்கு, அதாவது எப்படி ரகசியமா போகணும், எப்படி கரெக்டா உள்ள நுழையணும், எங்க வெண்ணெய் இருக்கு, அதை எப்படி திருடணும், அதெல்லாம் சரியா போய் திருடுறானே. இவன் படிச்ச அந்த தஸ்கர வித்யைங்கிற திருட்டு கல்வி இருக்கே, அந்த கல்வி தன்னை காக்ககிலோம்னா, காக்ககிலோம் அப்படின்னா எங்களால தடுக்க முடியலன்னு அர்த்தம். இந்த இடத்துல காத்தல் அப்படின்னா காப்பாற்றுதல்னு அர்த்தம் இல்ல, தடுத்தல்னு அர்த்தம். அவனை எப்படியா தடுக்கணும்னு பாக்குறோம், எங்களால தடுக்க முடியல. அதாவது ப்ரொடெக்ட்னு ஒரு வார்த்தை உண்டு, பிரிவென்ட்னு உண்டு. பொதுவா காப்பதுன்னா ப்ரொடெக்ட்னு அர்த்தம் சொல்லுவோம், இங்க காத்தல்னா பிரிவென்ட்னு அர்த்தம். கிருஷ்ணனுடைய திருட்டை எங்களால தடுக்கவே முடியல, காக்ககிலோம். ஆனா யசோத, நாங்கள்லாம் எதுக்கு உங்ககிட்ட வந்தோம்னா, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நீ நினைச்சா தடுக்கலாம். உன் மகனை காவாய், உன்னுடைய மகனை காவாய்னா காப்பாற்று, அதாவது தடுத்து நிறுத்து, நீ பிரிவென்ட் பண்ணு. ஓம் பிள்ளைய நீ வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கலாம் இல்லையா? இப்ப அந்த பெண் சொல்ற லாஜிக் பாருங்க, நல்லா இருக்குமா? நீ எங்க வீட்டுல எல்லாம் வாசக்கதவை பூட்டு கொல்லக்கதவை பூட்டு இத்தனையும் பூட்ட சொல்றதுக்கு, நீ உன் வீட்டை ஒழுங்கா பூட்டி வச்சு கிருஷ்ணனை உள்ளுக்குள்ள வச்சிருந்தா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம் இல்லையோ? வீட்டுல உள்ள எல்லா ஊர்ல உள்ள எல்லா வீட்டையும் பூட்டி வைக்கணும், எல்லா தெருவுலையும் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்னன்னா, யசோதை தன் வீட்டை பூட்ட மாட்டா, கிருஷ்ணனை அப்படியே வெளியில போய் விளையாடும் விட்டுடுவா. அவன் வீடு வீடா போய் விஷமம் பண்ணுவான்னா இது கொஞ்சம் ஜாஸ்தி தானே? இப்படி பண்ணலாமா? அப்ப நீ என்ன பண்ணணும், உன் மகனை காவாய், நீ உன் மகனை காப்பாத்தி இழுத்து பிடிச்சு தடுத்து வைக்கணும்.
நாங்கள்லாம் எங்க வீட்டுல நீ வாசல் சரியில்லை, கொல்லை சரியில்லை, கதவு சரியில்லைன்னு எங்களை நீ குத்தம் சொல்லாத. அதனால கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககிலோம். கிருஷ்ணன் திருட்டு தொழில நன்னா படிச்சு வச்சிருக்கான், அதனால எங்களால தடுக்க முடியாது. அதனால உன் மகனை, உன் பிள்ளை தானே, உன் வீட்டுல தானே இருக்கான், காவாய் நீ அந்த கிருஷ்ணனை தடுத்து வை அப்படின்னா. உடனே பெரியாழ்வார் யசோதை பார்த்தாளாம், பாருமா, சரி ஏதோ ஒரு வீட்டுல தெரியாம வந்து விஷமம் பண்ணிட்டான்னா அதை மன்னிச்சுடலாம், சின்ன குழந்தை தானே, 3-3.5 வயசு தானே கிருஷ்ணனுக்கு ஆறுது, அதுக்கு போய் இவ்வளவு எல்லாம் கோச்சுக்கலாமா அப்படின்னா. அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், ஒரு வீடு இல்ல, இவன் பண்ற விஷமம் இருக்கே சின்ன சின்ன விஷமம் தான் நாங்களே பொறுத்துப்போம், எல்லா வீட்லயும் போய் புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரை புரையால் இவை செய்யவல்ல. அவன் எப்படிப்பட்ட விஷமம் பண்றான்னா, புண்ணில் புளிப்பு எய்தால் ஒக்கும் தீமை. இந்த இடத்துல தீமைனா தப்புன்னு அர்த்தம் இல்ல, விஷமம்னு அர்த்தம். மீண்டும் சொல்கிறேன், உடனே கிருஷ்ணன் எங்கேயோ போய் தப்பு பண்ணிட்டான், தீமை செய்தான், துன்புறுத்தினான், தயவு செய்து யாரும் அப்படி புரிஞ்சுன்ற வேண்டாம். இந்த இடத்துல தீமைனா தீம்புன்னு அர்த்தம். இந்த மிஸ்சீஃப்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தையெல்லாம் விளையாடினாதான் நல்லா இருக்கும், விளையாடாம ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அது என்ன குழந்தை? குழந்தைன்னா விஷமம் பண்ணணும், அதுவும் பகவானே வந்து விஷமம் பண்றான்னா அதெல்லாம் ரசிக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை எப்படி பண்றான்னா, புண்ணில், இப்போ ஒரு அடிபட்டு காயம் புண்ணு இருக்குன்னு வச்சுப்போம், புண்ணில் அந்த புண்ணுக்கு மேல புளிப்பு எய்தால், அதாவது புளி சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த புளி அப்படின்னாலே இதுல ஆசிட் இருக்கு, அசிடிட்டின்னு சொல்லுவா, வயத்திலேயே அசிடிட்டி இருந்ததுன்னா புளிப்பு ரொம்ப சேர்த்துக்காதீங்கோம்பா. அது போல புளி பெய்தால், அதை எப்படி பிரிக்கணும்னா, புண்ணில் புளி பெய்தால், புளி பெய்தால் என்று சேர்ந்து விடும். புண்ணுல ஏற்கனவே புண்ணா இருக்கு, அதுல புளிய கரைச்சு பெய்தால், அதுல அந்த புளிய ஊற்றினால் என்னாகும், அந்த ஆசிடுக்கும் ஏற்கனவே இருக்கிற புண்ணுக்கும் சேர்ந்து எரியும் அல்லவா. அது போலதான் புண்ணில் புளி பெய்தால் ஒக்கும், ஒக்கும்னா அதுபோல் இருக்கும் தீமை. அப்படிப்பட்ட விஷமங்களை தான் இவன் பண்ணுகிறான். சின்ன சின்ன விஷமம் பண்ணா எங்களுக்கும் பரவாயில்ல, ஏற்கனவே புண்ணுல புளிய கரைச்சு ஊத்துற மாதிரி புண்ணில் புளி பெய்தால், புண்ணுல வந்து புளிய ஊத்துற மாதிரி ஏற்கனவே நாங்க கஷ்டப்பட்டு வெண்ணெயை கடைஞ்சு கஷ்டப்பட்டு உரிமையில எடுத்து வச்சா அதை வந்து திருடிட்டு பாத்திரத்தை உடைச்சிட்டு போயிடுறான், இப்படியெல்லாம் தீமை பண்றான். ஒரு வீடா, புரை புரையால் இவை செய்யவல்ல. இங்க புரை அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். புரை புரைனா வீட்டுக்கு வீடு, வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், அப்போ புரை புரையால் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் செய்யவல்ல. இப்படியெல்லாம் விஷமம் பண்ணக்கூடிய அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய். உன் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா? அண்ணல் கண்ணான். அது என்ன அண்ணல் கண்ணான்? இந்த பேர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. கிருஷ்ணனுக்கு பெரியாழ்வார் கொடுத்த பேர் அண்ணல் கண்ணான். அண்ணல் அப்படின்னா சுவாமி தலைவன் அர்த்தமா. இன்னைக்கு யாரா பெரியவர்னா அண்ணல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அண்ணல் சுவாமித்துவம் கொண்டவன், பெரியவனாக இருப்பவன், எல்லோருக்கும் தலைவனாக இருப்பவன். எதுல தலைவன்னா, விஷமம் பண்றதுல அவனை அடிச்சுக்கவே முடியாது. விஷமத்துக்கு தலைவன்னா அது கிருஷ்ணன். இப்ப ராமனை தர்மத்தின் தலைவன்கிறோம், கிருஷ்ணன் எதுக்கு தலைவன்னா தர்மத்துக்கும் தலைவன் தான், குறைவில்லை, அதை விட விஷமத்துக்கு அவன் தான் தலைவனா. அண்ணல் கண்ணான், அவன் கண் எப்படிப்பட்டதுன்னா, அண்ணல் அவன்தான் தலைவன் என்பதை அவன் கண்ணே காட்டுறான். அந்த ஒரு பார்வை பார்க்கறான், தலைவன் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு கம்பீரமான பார்வை இருக்கும் அல்லவா, அந்த பார்வை பார்க்கறான். பார்த்தாலே தலைவன்கிறதும் தெரியுது, எதுக்கு தலைவன்னா விஷமத்துக்கு தலைவன்கிறதும் தெரியுது. அதான் அண்ணல் கண்ணான், தான் அண்ணல் என்பதை உணர்த்தக்கூடிய கண் படைத்தவனை தான் அண்ணல் கண்ணான். நிறைய பேர் சொல்றா பாருங்க, கனல் கண்ணன்கிறா. கனல்னா நெருப்புன்னு அர்த்தம், கடல் கண்ணன் அப்படின்னா நெருப்பு, கண்ணு பார்த்தாலே சும்மா நெருப்பு வரும்னு. எங்க கிருஷ்ணன் யாருன்னா அண்ணல் கண்ணானோ, அவன் ஒரு பார்வை பார்த்தாலே அவன் தான் தலைவன்கிறது நல்லா புரியுமா. அதுவும் எதுக்கு தலைவன்னா விஷமத்துக்கு தலைவன் புரியுமா. அதை எதுக்கு அந்த பெண் சொல்றான்னா, பார்ப்பா யசோதா, உன்னோட பிள்ளை விஷமம் பண்ணானா இல்லையாங்கிறத நீ விசாரிச்சே தெரிஞ்சுக்க வேண்டாம், அவன் கண்ணை பாரு, ஒரு பார்வை பார்த்துன்னு போறான் பாரு, அதுலயே அந்த அண்ணல் கண்ணான், விஷமத்துக்கு நான் தான் தலைவன், தான் அண்ணல் என்பதை கண்ணான் கண்ணாலேயே உணர்த்துகிறான். அப்படிப்பட்ட ஓர் மகனை பெற்ற, இப்படி ஒரு கிருஷ்ணனை பிள்ளையாக பெற்ற அசோதை நங்காய். நங்கைனா பெண்ணுக்குரிய லட்சணம் எல்லாம் பரிபூர்ணமாக நிரம்பியவள்னு அர்த்தம். அசோதை நங்காய், நீ எல்லா குணமும் நன்கு நிறைந்தவள் தான், ஆனா உன் பிள்ளைய பாரு எவ்வளவு விஷமம் பண்றது அப்படின்னு புகார் சொல்றாளாம். இதற்கு இன்னொரு அர்த்தமும் மணவாள மாமுனிகள் காட்டியிருக்கார். அண்ணல் கண்ணான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோமா, ஆனா அதை சேர்த்து சேவிக்கும் போது அண்ணர் கண்ணான்னு ஆயிடும். அதாவது அண்ணல் பிளஸ் கண்ணான் சேரும்போது அண்ணர் கண்ணான்னு ஆயிடும். அதை பிரிக்கும் போது அண்ணற்கு அண்ணான் அப்படியும் பிரிக்கலாம். அண்ணல் கண்ணான் என்று பிரித்து சுவாமி என்பதை தெரிவிக்கும் கண் படைத்தவன் சொன்னோம். இப்ப இன்னொரு அர்த்தம் பாருங்க, அண்ணற்கு அண்ணான். அண்ணருக்குன்னா அண்ணனுக்கு,
நம்ம கிருஷ்ணனுக்கு அண்ணன் யாரு? பலராமன். அந்த அண்ணனாகிய பலராமனுக்கு அண்ணருக்கு அண்ணான். அண்ணான்னா அவனோடு சேரவே சேராதவன் அர்த்தம். அந்நியன் என்றால் இந்த அந்நியன் வேற. இந்த 2 சுழியின் போட்டா அந்நியன்னா தூரம் போனவர்னு அர்த்தம். 3 சுழியின் போட்டு அந்நியன் அப்படின்னா பக்கத்திலேயே இருப்பவர்னு அர்த்தம். அண்ணான் அப்படின்னா பக்கத்திலேயே சேராதவன் அர்த்தம். அண்ணருக்கு அண்ணான் அப்படின்னா அண்ணனுக்கு பக்கத்திலேயே சேராதவன் அர்த்தம். இது என்னப்பா அர்த்தம்னா மாமுனிகள் காட்டுறாரு, அதுல முக்கியமான விஷயம் இருக்கு. பலராமன் ரொம்ப சாது. அவருக்கு இந்த விஷமம் பண்றது, வீடு வீடா போய் திருடுறது, இதுல உடன்பாடும் கிடையாது, போகவும் மாட்டார். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா, அண்ணருக்கு பலராமன் பக்கத்திலே அண்ணான் கிட்டக்கவே போக மாட்டானா. ஐயே, இவர் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார். அவனுக்கு விஷமம் பண்றதுக்குன்னு 4 நண்பர்கள் இருக்கா. அவனுக்கு தெரியும் யாரோட போனா வெண்ண திருடலான்னு. அண்ணருக்கு அண்ணான். அந்த பெண் சொல்றாளாம், இந்த பலராமன் இருக்கான் பாரு, அவனும் இவனுக்கு அண்ணன் தானே. அவன் எவ்வளவு சமத்தா எவ்வளவு சாதுவா இருக்கான், ஏதா விஷமம் பண்றானா. ஆனா இவனோ அண்ணருக்கு அண்ணான். அந்த அண்ணனோட சேரவே மாட்டான், அந்த அண்ணனுக்கு பக்கத்திலே போக மாட்டான். இவனுக்குன்னு விஷமம் பண்றதுக்குன்னு 4 நண்பர்களை வச்சுட்டு அவளோட எங்க வீட்டுக்கு வந்து விஷமம் பண்றான். அண்ணற்கண்ணான் ஓர் மகனை பெற்ற, தன் அண்ணனோடு சேராமல் மற்ற விஷமம் பண்ணும் நண்பர்களோடு சேரக்கூடிய ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய். இப்படி ஒரு விஷமக்கார பிள்ளைய பெற்றெடுத்த யசோதையே என்ன பண்ணு, உன் மகனை கூவா. இதோ பாரு, எங்க வீட்டுல இருந்து வெளியில போ, நீ பண்ண விஷமெல்லாம் போருன்னு அவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டோம், நகர மாட்டேங்கிறான். நீ கூப்பிட்டாதான் வருவான். அதனால கொஞ்சம் என் வீட்டுக்கு வந்து, இப்ப உன் வீடு நெடுக கத்தின்டே போனியே, கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணா, இதெல்லாம் என் வீட்டுல வந்து கூவு. உன் மகனை கூவாய். என் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் விஷமம் பண்ணக்கூடிய உன் மகனாகிய கிருஷ்ணனை கூவாய், கூவி கூப்பிடு, ஏ கண்ணா வான் கூப்பிடு. அப்பயாவது விஷமத்தை நிறுத்திட்டு வெளியில வருவானான்னு பார்ப்போம் அப்படின்னு முதல் பெண் சொல்வதுதான் முதல் பாசுரம். வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடை இட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககிலோம் உன்மகனை காவாய். புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரை புரையால் இவை செய்யவல்ல. அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடை இட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்விதன்னை காக்ககிலோம் உன் மகனை காவாய். புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரைபுரையால் இவை செய்யவல்ல. அண்ணல் கண்ணான் ஓர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். வெண்ணையெல்லாம் மொத்தமா விழுங்கி சாப்பிட்டுட்டு வெறும் பாத்திரத்தை கல்லுல போட்டு உடைச்சு அந்த சத்தத்தை கேட்டு ஆனந்தப்படுறானே, இந்த கிருஷ்ணன் கற்ற திருட்டு வித்தியை எங்களால தடுத்து நிறுத்தவே முடியல. யசோதா, நீதாம்மா இப்படியாவது தடுத்து நிறுத்தணும். புண் காயத்துல புளிய கொண்டு வந்து கரைச்சி ஊற்றுவது போல இப்படி எங்களை எல்லாம் துன்புறுத்தும் விதமான தீமைகள் நிறைய செய்யறான். ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பண்ணிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட தான் தலைவன் உணர்த்தும் கண் படைத்தவன், அல்லது அண்ணன் பலராமனுக்கு பக்கத்திலேயே சேராதவன், அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றிருக்கிறாயே யசோதா, உன் பிள்ளைய வந்து கூவு, கூவி அழைத்துக்கொள் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். After swallowing the butter, he breaks the empty pot on a stone and listens to the sound of breaking pots with joy. We are unable to cope up with Krishna's skill of stealing. O Yashoda, please somehow stop him. O Yashoda, he is torturing everybody in every house as if acid is poured on a wound. Please, Yashoda, call your child who is displaying his greatness through his eyes. Please call your child who is not like his elder brother என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்ப யசோதை பார்த்தா, அச்சோச்சோ கிருஷ்ணன் போய் இவ்வளவு விஷமம் பண்ணிட்டானா, இருங்கோ நான் போய் கூட்டுன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டு வாசல்ல போய் பெரியாழ்வார் யசோதைய நின்னு, உள்ளுக்குள்ள நம்ம கிருஷ்ணன் எல்லாம் பானையை போட்டு உடைச்சுட்டு இருக்கான், வெளியில சத்தம் கேட்கறது. பெரியாழ்வார் யசோதை கூப்பிட போறா. எப்படி கூப்பிட்டான்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்னோ
உன் மகனை காவாய். புண்ணிற்புளி பெய்தாலொக்கும் தீமை புரை புரையால் இவை செய்ய வல்ல அண்ணற் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். புண்ணிற்புளி பெய்தாலொக்கும் தீமை புரை புரையால் இவை செய்ய வல்ல அண்ணற் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய்.